ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அதிகமான ஒரு வெற்றியையும் வாய்ப்பையும் சந்தோஷத்தையும் அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு இவர்கள் அடி வாங்கி விட்டார்கள். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மகரத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது இயல்பாவே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு அது 9-10 கூட்டணியாக வருகிறது. அது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த மாதிரி ஒரு பில்டிங் எந்திரிக்கல, பினிஷ் ஆகல, எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர், எலக்ட்ரிக்கல் வரல பிரதர், கரண்ட் வந்தா தானே பிரதர் வண்டி நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சூரியன் உள்ள வரும்போது அங்க கரண்ட் வந்து இப்போ 2ஆம் இடத்தில் இவர்கள் ரொம்பவும் சாதுரியமாக சாமர்த்தியமாக புத்தி கூர்மை நிறைந்தவர்களாக பலரை ஈர்க்கக்கூடிய நபர்களாக ஒரு நல்ல அட்ராக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பலவிதமான ஆற்றலை இவர்கள் வாக்கில் வார்த்தைகளில் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பிறகு இந்த கூட்டணி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு அது வெற்றி, இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், பயணத்தால் ஆதாயம், பயணத்தால் மேன்மை, இதெல்லாம் இவர்களுக்கு வரிசையாக ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவுல சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் வந்து சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம் இது. ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் வந்து சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை வந்து நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். மகராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அதிகமான ஒரு வெற்றியையும் வாய்ப்பையும் சந்தோஷத்தையும் அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மகர ராசிக்காரர்கள். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு இவர்கள் அடி வாங்கி விட்டார்கள். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மகரத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா அது இயல்பாவே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு அது 9-10 கூட்டணியாக வருகிறது. அது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் வந்து இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில், அது குருவின் பார்வையில், அது ராகுவுடன் சேரும் பொழுது, ராகு வந்து பொதுவா 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் நிறைய சேட்டைகள் பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்தில் அவரால் செய்ய முடியாது. இதன் காரணம் அவர் குருவின் பார்வை. இந்த கூட்டணி முதல்ல செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கும் போது இவர்களுக்கு லாபம் பிளஸ் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி. இப்ப எங்கெல்லாம் இடம் பூமியில இவர்களுக்கு லாபம் வரவில்லையோ, எங்கெல்லாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாதியில் நிற்கிறதோ, அதுல எல்லாம் ஒரு மேன்மை, ஒரு அப்ரூவல் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு பில்டிங் எந்திரிக்கல, பினிஷ்
ஆகல, எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர், எலக்ட்ரிக்கல் வரல பிரதர், கரண்ட் வந்தா தானே பிரதர் வண்டி நடக்கும் இப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு சூரியன் உள்ள வரும்போது அங்க கரண்ட் வந்து இந்த மாதிரி வரிசையா இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரும். பிறகு ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா இது வாக்குஸ்தானம். இப்போ வாக்குஸ்தானத்தில் ராகு அவர் ஒரு பக்கம் புதன், ஒரு பக்கம் சுக்கிரனுடைய எனர்ஜியை வாங்கி கொண்டு அவருக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய எனர்ஜியையும் சேர்த்து வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார். அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு, அதாவது தன்னுடைய வித்தை, தன்னுடைய ஆற்றல், இதனை அவர்கள் வாக்கில், வார்த்தைகளில், பாடல்களில் வெளிப்படுத்தும் பொழுது அதற்குண்டான அங்கீகாரம் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். குறிப்பா இந்த மீடியால இருக்கிறவங்க, இல்ல ஈவன் ஆபீஸ் ஜாப்ல இருக்கிறவங்க, ஈவன் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பவங்க எல்லாம் டார்கெட்டுக்கு மேல் அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் பிரமாதமாக எடுத்துக்கொள்ளலாம். இது தனம், குடும்பம், வாக்கு. அப்ப தனம்னா பணம் வருவது, குடும்பம்னா குடும்பத்தில் அபிவிருத்தி. இப்போ 2ஆம் இடத்தில் இவர்கள் ரொம்பவும் சாதுரியமாக, சாமர்த்தியமாக, புத்தி கூர்மை நிறைந்தவர்களாக, பலரை ஈர்க்கக்கூடிய நபர்களாக, ஒரு நல்ல அட்ராக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக, பலவிதமான ஆற்றலை இவர்கள் வாக்கில், வார்த்தைகளில் இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. பிறகு இந்த கூட்டணி குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு அது வெற்றி, இவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், பயணத்தால் ஆதாயம், பயணத்தால் மேன்மை, இதெல்லாம் இவர்களுக்கு வரிசையாக ஏற்படும். பிறகு இந்த கூட்டணியில செவ்வாய் சேரும் பொழுது லாபாதிபதியும் இந்த இடத்தில் அமர்கிறது. பிறகு சூரியன் சேரும் பொழுது இவர்களுடைய அப்பாவுக்கும் இது ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொதுவாகவே இவர்களுக்கு அனுகூலமாக வரும் அப்படிங்கிற மாதிரி இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு நேரம் இவர்களுக்கு ராசியில் செவ்வாயும் சூரியனும் 2 உஷ்ண கிரகம் இருந்ததனால் எங்க டென்ஷன் ஆனோம், எதுக்கு டென்ஷன் ஆனோம், எதுக்கு கோபப்பட்டோம், ஏன் நம்ம அவர் மேல் கோபப்பட்டோம், நம்ம சில வார்த்தைகளை பேசியதால் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வராமல் தடைபட்டு போனதே அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி பிரமாதமாக வார்த்தைகளை போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு, இது காற்று ராசி தானே, காற்றுக்கு என்ன வேலி அப்படின்னு சொல்ற மாதிரி அழகாக பேசி இழுத்து வந்து விடுவார்கள். இது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை பயணிக்கும். இதுல என்னன்னா, பிறகு வாக்குஸ்தானத்திலேயே 2 உஷ்ண கிரகம் சூரியனும் செவ்வாயும் அமர்கிறது. அப்போ வார்த்தைகளில் உஷ்ணத்தை வெளிப்படுத்த தோன்றும். ஆனால் முன்னாடி ராசியில 2 உஷ்ண கிரகம் இருந்த போதுதான்ப்பா என்னைய ரொம்ப டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க, இனி நான் அந்த தவறை செய்ய கூடாது. இந்த இடத்துல குரு 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் நீங்கள் வார்த்தைகளை வெளியே விட மாட்டீர்கள், வார்த்தைகளை சிந்த மாட்டீர்கள். லாவகமாக, சமயோஜிதமாக, கால்குலேட்டிவாக நாம் எவ்வாறு பேசினால் அந்த சம்பவமோ அந்த விஷயமோ நமக்கு அனுகூலமாக அமையும் அப்படிங்கிறதை ஒரு ஸ்கெட்ச் போட்டு தெளிவாக எடுத்து கூறி அந்த சந்தர்ப்பத்தை, சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக உபயோகித்துக் கொள்வீர்கள். ஒரு பிரமாதமான காலகட்டம். இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.